வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் அகுலா சிவநாதன். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை பார்க்க போறோம்? நீங்கள் எனக்கு பின்னால பாத்தீங்கன்னா எப்படி வசந்தத்தின் தோற்றம், இந்த மரங்களின் பச்சை அழகு அத்தனையுமே பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா? அப்ப வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் எடுக்கிற நிகழ்வு, தோல்வி ஏன் வருகிறது? தோல்வியை கண்டு நாங்கள் ஏன் பயப்படுறோம்? அந்த தோல்வி வருவதனால ஏற்படுற நன்மைகள் என்ன? இவை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு பேச போறோம். வாழ்க்கை என்றால் விழுகையும் இருக்கும், எழுகையும் இருக்கும் தானே. அது சாதாரணமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு குழந்தையானது விழுந்து விழுந்துதான் எழும்புகிறது. ஆகவே அங்க விழுகையும் இருக்கும், எழுகையும் இருக்கும். அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையும். நாங்கள் திடீரென எழ முடியாது. விழுந்து விட்டால் எழ வேணும் என்ற நினைப்பு எங்களுக்குள்ள பெற வேணும். அதனாலதான் நாங்கள் தோல்விகளிலும் துவளாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது வெற்றியின்ற நிதானமும் தோல்வியில் துவளாத வேகமும் யாவிற்கும் வேண்டும். ஏனென்றால் வெற்றியையும் தோல்வியையும் சமனாக மதிக்கக்கூடிய மனநிலையை நாங்கள் பெற்றுவிட்டால் எப்போதுமே சந்தோஷமாக இருப்போம். ஆனால் எங்களுக்கு ஒரு பரீட்சையில பெறுபவர்கள் குறைவாக வந்து விட்டால் நாங்க என்ன செய்வோம்? ஐயோ, எனக்கு பெறுபவர்கள் குறைவாக வந்து விட்டது என்று சிலர் தற்கொலையை கூட நாடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உண்மையும்படி வாழ்க்கையில வர்ற தோல்வி, நீ முயற்சி செய்தபடியா தான் அந்த தோல்வி வருது. அதை யோசிச்சு பார். அப்படி பார்த்தமாய் இருந்தால் நீங்கள் செய்கிற முயற்சிகளில் ஒரு சறுக்கல் எங்கேயோ வரத்தான் எங்களுக்கு தோல்வி வருகிறது. அந்த சறுக்கல் ஏன் வருகிறது? ஒன்று பயத்தால வரும், நிதானமின்மையால வரும், சில நேரம் தெரியாமல் அது இருக்கும் போதும் வரும். அதை விட சில உளவியல் ரீதியான காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். சில நேரம் நோய்கள் இருக்கலாம் உங்களுக்கு. அதனாலும் சில சறுக்கல்கள் வரும். ஆனால் ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவன் கல்வியை மிக சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கிறான். ஒருக்கா அவனுடைய புள்ளி குறைவடைந்து விட்டது, அதனால் தான் தோற்று போறேன் என்று அந்த மாணவன் ஒருபோதும் எண்ணக்கூடாது. பாருங்கள், எப்போதுமே இயற்கையை நாங்கள் பார்க்கிற நாங்கள் இயற்கையில பாருங்கள், மரங்கள் வந்து ஒரு காலத்தில இலைகளை உதிர்க்கும், சோகமாகவே இருக்கும். ஆனால் மீண்டும் இலைகளை துளித்து இந்த வசந்தம் போல் அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய வீழ்கை திருப்பி எழுகைக்கு காரணமாக வருகிறது. அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்ய செய்ய, அது முயற்சி செய்யுறீங்க என்ன, தோல்வியை வருது சும்மா வரையில. நீங்க முயற்சி செய்ய செய்ய அந்த முயற்சியில ஒரு சின்ன சறுக்கல் வந்த ஒரு தோல்வி வருகிறது. அப்படி தோல்வி வந்தால் நீங்கள் மீண்டும் முயற்சிக்க வேணும். ஏன் தோல்வி வந்தது, எப்படி தோல்வி வந்தது, அந்த தோல்விகளை படிக்கல்லாக ஆக்கிக் கொண்டு நீங்கள் உயரக்கூடிய வாய்ப்பை மனதில் எண்ணுவீர்களாயின் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாப்பம், ஒரு மனுஷன் தோல்வி வந்தால் தன்னம்பிக்கை என்ற துணிவு அவனிடம் பெற வேணும். பாருங்கள், மனமானது பலமாக இருந்தால் எதையுமே துணிந்து செய்யும். அந்த மனம் வந்து பலமா இருக்க வேணும். பலத்துக்கு என்ன செய்யணும்? இறைபக்திகள், யோகா, தியானம், உடற்பயிற்சி போன்றவற்றை செய்து மனதை பலமாக்கிக் கொள்ளுங்கள். எதுவும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் தன்மை உங்களிடம் இருந்தால் மகிழ்ச்சி தானாக கிடைக்கும். நிச்சயம். அதாவது எப்படி நாங்கள் பார்க்கிறோம்டா, இந்த தோல்வி வரைகளை வந்து எங்களுக்கு ஒரு மன பதட்டம் வருகிறது, ஒரு மன அழுத்தம் வருகிறது, கோபம் வருகிறது, உணர்ச்சி பொங்க ஏதாவது கத்த வேணும் போல ஒரு நிலை வருகிறது. அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உங்களுக்கு வந்து போகும். கடலானது எப்படி பொங்குகிறது, அந்த அலைகள் எப்படி பொங்கி வந்து நிலத்தில் முட்டி மோதுகின்றன, அதுபோல எங்களோட மனசிலும் நிறைய அஹ் துக்கங்கள், துயரங்கள், கவலைகள், உணர்வின் அலைகள் எல்லாம் கொந்தளிச்சு கொண்டு இருக்கும். அவை மன ரீதியாக எங்களை பலவீனமாக்கிவிடும். அந்த பலவீனமாக்குற நிலையில் எங்களுக்கு தோல்வி சில நேரம் வரலாம். ஒரு தனிமை கூட உங்களை பலவீனமாக்கும். ஏனென்றால் பெற்றோர்கள் இல்லையே, தனியே வாழுகிறோமே என்று நினைத்தால் கூட அங்கு ஒரு பலவீனம் உங்களுக்குள் வருகிறது. நிச்சயம் இந்த பலவீனம் வரும்போது நீங்கள் சிந்திக்க தவறக்கூடாது. தன்னம்பிக்கை, முயற்சி, அதே நேரம் எழ வேணும் என்ற நினைப்பு, இலக்கை நோக்கிய பயணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயம் நீங்கள் அந்த முயற்சியில இருந்து எழும்புவீர்கள். அந்த முயற்சி, நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் தான் உங்களை உயர்ச்சியாக்கு. ஆதலால் பலவீனத்தை தவிர்த்து பலமான இதயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். ஆரோக்கியமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற நிலை
இருக்கின்றது. லேர்னிங்கை கூர்வ என்று சொல்லுவினோம். அதாவது படிப்படியாக படிக்கிறது தானே. தோல்வி ஒரு படிப்பினையை ஏற்படுத்தும். ஆனால் அதே தோல்வி கற்றும் உங்களுக்கு தருகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வாழ்க்கையில இப்ப மாணவர்களை எடுத்தோம் என்றால் அவர்களுடைய படிப்பு கஷ்டமாயிருக்குது. பாடத்திட்டங்கள் கடினமாக இருப்பதன் காரணத்தால அவனால சரியாக விளங்கிக் கொள்ள முடியாத சூழல்ல சில நேரம் சறுக்கல்கள் தோல்வி பெறும். ஆனால் மீண்டும் அவன் மிடுக்கு போல எழுந்தான் என்றால் நிச்சயம் அவனுக்கு வெற்றி என்ற ஒரு கனி கிடைக்கும். அடுத்தது இந்த பிள்ளைகளின் படிப்பு பின்னடைவு வருதுதானே, அப்பொழுது பெற்றோர்கள் நீங்க பாவிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அன்பு. அன்பு என்ற அகலாத விளக்கை நம்பிக்கை என்ற ஒளி கொண்டு நல்வார்த்தை கொண்டு செதுக்கினீர்களாயின் குழந்தைகள் குதூகலமாக மகிழ்வார்கள். அங்கு அந்த செதுக்க வேணும் பிள்ளைகளை. அந்த செதுக்கிறதுக்கு என்னது? நல்ல சொற்கள். இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய்க வந்திருக்கு. நல்ல சொற்களை பேசும்போது, நல்ல தன்னம்பிக்கையை குழந்தைகளுக்கு ஊட்டும்போது அந்த குழந்தைகள் சிறப்பான குழந்தைகளாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்து பெற்றோர்களின் அதீத எதிர்பார்ப்பு அந்த குழந்தைகளை சின்னாபின்னமாக்கிவிடும். உங்கள் வலிகளை, அதாவது குடும்ப வலிகளை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அந்த வலிகளை சொல்லும் போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு வழிகள் பிறக்கின்றன. அந்த வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதே நேரம் அந்த வலிகளை சொல்லிக்க சிநேகிதமும் சீராட்டலும் இல்லாத வாழ்க்கை சிறையாகி விடும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த குழந்தைக்கு தோழமையோடு கற்றுக் கொடுங்கள். யாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் போது அந்த குழந்தை ஒரு நல்ல அனுபவ முதிர்ச்சியை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையுமே சமனாக எடுத்து வாழக்கூடிய பக்குவத்தை உருவாக்கும். ஆமீன். இன்றைய யதார்த்த வாழ்வில் நாங்கள் சில உண்மைகளை உரசுவதில்லை. உரசாத தீப்பெட்டியும் எரியாது. உரசக்கூடிய எண்ணங்களையும் உந்து சக்தி உள்ள எண்ணங்களையும் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். பாதையில் செல்லும் போதோ, பயணத்தில் செல்லும் போதோ, சாப்பாட்டு மேசையிலையோ அன்பாக குழந்தைகளோடு இணைந்து கேட்கும் போதோ உங்கள் அனுபவத்தை சற்றே பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நிச்சயம் அந்த குழந்தைக்கு ஒரு பட்டறிவாக மனதிலே படும். பட்டறிவும் படிப்பறிவும் சேரும்போது அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பூரண அறிவு கிடைக்கும் என்பதை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விட்ட தவறுகளை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். விட்ட தவறையும் தொட்ட தவறுகளையும் நீங்கள் சொல்லும் போது அது அந்த பிள்ளை இன்னும் அதிலிருந்து ஒரு படிப்பினையை உருவாக்கி கொண்டு சிறப்பான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அல்லவா? எனவே தோல்வி வந்தால் பயப்படாதீர்கள். மிகவும் சந்தோஷமா அன்று ஒரு தோல்வி வந்து விட்டது என்றால் ஒரு விளையாட்டில் தோல்வி வரும், படிப்பில் தோல்வி வரும், செய்யும் செயல்ல தோல்வி வரும். ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமே? அன்றைக்கு மகிழ்ச்சியாக இருங்கள், நன்றாக விளையாடுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள், மகிழ்ச்சியாக நடனம் ஆடுங்கள். அதன் பின்னர் யோசிச்சு பாருங்கள், இந்த தோல்வி ஏன் வந்தது? ஏன் இது வெற்றியா வரையில? அதுக்கான காரணம் என்ன? அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்களாயின் நிச்சயம் நீங்கள் இலக்க நோக்கி மீண்டும் மிடுக்கோட அதை விட மீண்டும் துணிவோடு எழுகிறீர்கள் என்று பொருள்படும். அப்படி செய்யும்போது நீங்க நிச்சயமாக சரியாக செய்வீர்கள். ஆகவே தோல்வியை கண்டு துவளவும் கூடாது, வெற்றியை கண்டு மகிழவும் கூடாது. இரண்டையும் சமனாக வைத்துக் கொண்டு வாழுங்கள். வாழ்க்கை சுவாரஸ்யமான நல்ல வாழ்க்கையாக வெற்றி பாதையை நோக்கி நகரும். நன்றி, வணக்கம்.